எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொர்ண கணபதி பூஜையை பத்தி தான் பார்ப்போம். நிறைய பூஜை, கணபதி பூஜை நிறைய உண்டு. இதுல முக்கியமான நமக்கு பணங்காசு வரக்கூடிய பூஜைன்னா அது சொர்ண கணபதி பூஜை ஒண்ணு. இப்ப லட்சுமி கணபதி பூஜை பண்ணா உங்களுக்கு எப்படி பணங்காசு வருதோ, அதே மாதிரி சொர்ண கணபதி பூஜை பண்ணா பணங்காசு, நகைகள் நிறைய சேரும். இப்போ நான் வீட்டுல நகை நமக்கு நிறைய சேமிப்பாகும். நகை எப்படின்னா நம்ம ரொம்ப நமக்கு ஒரு வருமானம், பணங்காசு நிறைய வரும்போது நமக்கு அது நகை நம்ம வாங்கி வைக்க தோணும். நிறைய அந்த அம்சம் நமக்கு கிடைக்கும். இந்த சொர்ண கணபதி பூஜையில இந்த பூஜை பாத்தீங்கன்னா 48 நாள் பூஜை நீங்க செய்யணும். ஒரு நாளைக்கு 1008 உரு நீங்க போடணும். இந்த மந்திரத்தை இது பண்ண உங்களுக்கு எப்படின்னா, பணங்காசு ஒரு பக்கம் வீட்டுல சேர்ந்தாலும் சரி, அதுக்கு நிகரா உங்களுக்கு தங்கமும் வீட்டுல சேரும். இப்போ உங்களுக்கு நம்ம இருக்கோம், ஒரு தங்கம் வாங்குவோம், நகை வாங்குவோம், இல்லை நம்ம ஏதோ ஒரு காயின் வாங்குவோம், இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு கோல்டு கட்டி மாதிரி வாங்கி வைப்போம், பின்னாடி யூஸ் ஆகும். அப்படி நமக்கு ஏதாவது ஒரு வழியில நமக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும், பணமும் சேரும். நமக்கு இந்த தங்க காசு, இந்த நம்ம தங்கமும் நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சைவ படையல் தான், அசைவம்னா எதுவுமே கிடையாது. ஆனா இதுக்கு பூஜை முறைகள் பாத்தீங்கன்னா 48 நாள் நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இது அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே யாருமே கொடுக்காத, சொல்லாத ஒரு கணபதி, சொர்ண கணபதிங்கிறது. ஆனா நீங்க கண்டிப்பா பூஜை பண்ணணும். பண்ணி சித்தி ஆனா மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சரியான முறையில பண்றது இல்ல. 48 நாள் அவங்க பூஜை பண்ணி சித்தி ஆயிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே நடக்கும். அதுவும் படிப்படியா தான் நடக்கும். நிறைய பேர் நினைக்காங்க 48 நாள் பூஜை முடிச்சிட்டோம், அது ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு அந்த எல்லாம் கிடைச்சிரும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்ப எச்சினி பூஜைகள்லாம் இருக்கு, தனதாகினி எச்சினி பூஜைலாம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பத்துல படிப்படியா தான். இப்ப 21 நாள் பூஜை தான் அந்த பூஜை. அப்போ ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய் அப்படின்னு படிப்படியா தான் உங்ககிட்ட ஏறிட்டு போகும். இப்போ எங்ககிட்ட எடுத்து படிச்சவங்களே இருக்காங்க. ஒரு வருஷம்லாம் அவங்க ஆயிட்டு, இப்போ ஆரம்பத்துல கம்மியா தான் இருந்தது. இப்போ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 15,000 அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் சிலவங்களுக்கு வருது. அந்த மாதிரி ஒரு பூஜைகள்லாம் அந்த தனதாகினி எச்சினி வேலை பார்க்கும். ஏன்னா டைம் எடுக்கணும். நம்ம எல்லாமே சீக்கிரமா நடக்கணும்னு நினைச்சு இது பண்ணா நமக்கு சீக்கிரமா நடக்காது. அதே மாதிரிதான் சொர்ண கணபதி பூஜையும் ரொம்ப நல்ல, அதாவது ரொம்ப நல்ல பூஜை, நமக்கு நல்ல பலன் கூடிய பூஜை. ஆனா என்ன, கஷ்டப்படணும் கண்டிப்பா. இப்போ இந்த பூஜையெல்லாம் எப்படி நம்ம சித்தி எடுத்து கொடுக்க முடியாது. இப்ப யாருக்கு இது பண்ணணுமோ அவங்கதான் சித்தி எடுத்து பூஜை பண்ற மாதிரி இருக்கும். இந்த சொர்ண கணபதி பூஜை நல்ல உங்களுக்கு நல்ல இந்த பூஜை முடிச்சு சித்தி ஆயிட்டுன்னா நீங்க பணத்துல, நகையில தான் நீங்க தங்கத்துல தான் நீங்க வாழ்க்கையை நடத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கையில பணங்காசு எல்லாமே இருக்கும். சித்தி ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க அந்த 48 நாள் பூஜை டைம்ல ஏகப்பட்ட தடங்கள் வரும், எதுனாலும் வரும். எல்லாத்தையும் தாண்டி நீங்க பூஜை பண்ணி முடிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்சதை விட எங்கேயும் நீங்க வாழலாம். அந்த மாதிரி பூஜை. இந்த பூஜை தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. நான் உங்களுக்கு எல்லாமே இதுக்குண்டான எந்திரம், மந்திரம் எல்லாமே கொடுத்து, மை எல்லாமே கொடுக்குறேன். அதே மாதிரி பண்ணுங்க, நல்லபடியா ஆகும். நன்றி.